கும்பராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதத்தில் விரயபாவம் வலுத்து இருக்கிறது. எல்லா ராசிக்குமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்து இந்த மாதம் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும்போது 7ல் கேது இருக்கார். அப்போ 7.5 சனி இன்னும் முடியல, 2ல் தான் சனி இருக்கார். எப்படி நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா 12ஆம் இடத்தை விரயபாவம்னு சொல்லுவோம். அந்த விரயம் எதுக்காக நடக்கிறதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்போ ராசியில் ராகு இருக்கார், 7ல் கேது இருக்கார், 2ல் சனி இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரயத்தை எப்படி பண்ணுறீங்கன்னா, கடன் வாங்கி ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறீங்க, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரிப் ஒரு டூருக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அதெல்லாம் விரயம்தான். ஆனால் நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னு சொன்னால் 12ல் 4 கிரகங்கள், அதில் ஒருத்தர் சுக்கிரன், ஒருத்தர் புதன். புதன் யார்? 5ஆம் அதிபதி. சுக்கிரன் யார்? 9ஆம் அதிபதி. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு எதுவுமே விரயம் கிடையாது. அப்போது இந்த மாதம் தொடங்கும் போதே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கா? இன்னும் டைம் இருக்குது, முதல்ல போய் கட்டிடுங்க. அதுபோல் பெற்றோருக்கு ஏதாவது மெடிக்கல் செக்கப்லாம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா? தள்ளி போடாமல் பண்ணிவிடுங்க. கோவில் குடை திருவிழா ஏதாவது உற்சவம் சொல்லி யாராவது வந்து கேட்குறாங்களா? எவ்வளோ முடியுமோ கொடுத்துருங்க. அப்படி முதல்ல நல்ல செலவுகளை நீங்கள் பண்ணிடுங்க. அப்படி செய்துட்டா தேவையில்லாத அசுப விரயங்கள் உங்களுக்கு வராது. இது ஒன்று. 2வது, எப்போ ஒருத்தருக்கு விரயம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஓய்வாக இருக்கும்போது தான் விரயம் ஏற்படும். வேலை இல்லாமல் இருக்கும்போது தான் ஏதோ யோசிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், அப்புறம் இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த பொருளை போய் அவ்வளோ விலை கொடுத்து வாங்காமல் இருக்கலாம், அன்றைக்கி கிளம்பி போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா? பிஸியாக இருங்க. அப்போது ஒவ்வொரு நாள்லேயும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் ஷெட்யூல். நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பிளானரை ரெடி பண்ணுறேங்க. இந்த பிப்ரவரி மாதத்துக்கான ஒரு பிளானர். பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி அந்த 28ஆம் தேதி வரைக்கும், தை 18லேருந்து மாசி 16 வரைக்கும் ஒரு பிளானர் ரெடி பண்ணுறேங்க. இன்னென்ன நாள் இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ லீவு, வீக்கெண்ட் வந்துடுச்சு, அப்போது என் ஃபேமிலியோட கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுங்கள். அல்லது நான் இந்த லீவில் வந்து வீட்டை வந்து சுத்தப்படுத்த போகிறேன், வீட்டை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். என்னுடைய வேலை சம்மந்தமாக வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது, அப்போ நான் அதுக்காக அப்கிரேட் ஆக போகிறேன், நிறைய படிக்க போகிறேன், அப்படியாக பிளான் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் பிளான் பண்ணுறது, உங்களை பிஸியாக வச்சுக்கிறது, தேவையில்லாத எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கிறது, நல்ல செலவுகள் அவ்வப்போது செஞ்சிடுறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வழி.